ஏன்னா இன்னைக்கு பாலுடைய கடைசி பகுதி ஆயிருச்சு, சொல்லக்கூடிய நேரம் இல்ல. அப்ப இந்த கருத்து உள்ள ஹதீஸ் வந்து நம்ம பாக்குறோம் சொன்னா இப்னு மாஜாவுல 16:43, அதே போல சுனன் நசையில வந்து 15:39, அதே போல அபூதாவுல வந்து 9:77, அதே போல சுனன் அஹமதுல வந்து 19:670, அதே போல அஹமதுல வந்து 19:625 இந்த இதுல அந்த இடம் பெற்றிருக்குது. அப்ப இந்த ஹதீஸ் எல்லாமே என்ன கருத்து சொல்லுன்னு சொன்னா எல்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா ஒட்டுமொத்தம் சொல்லக்கூடிய கருத்து, சாட்சி ஒண்ணு சொல்லப்பட்டால் ஏத்துக்கலாமா கூடாதா, அதான் கேள்வி. இப்ப இங்க வந்து சாட்சி சொல்லப்படுது, சொன்ன உடனே ஸல்லல்லாஹு ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா, அதான் கேள்வி. அப்ப இந்த ஹதீஸை வச்சு பார்க்கும்போது தெளிவா தெரியுது, அவர்கள் சாட்சி சொல்லி இருக்கிறார்கள், அதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை இட்டு இருக்கிறார்கள் தெரிய வருகிறது. இதற்கு வந்து நீங்க எவ்வளவு தூரத்துல வந்தீங்க, நீங்க எங்க பிறகு பாத்தீங்க, அந்த தூரம் அளவு என்ன, மக்கால பாத்தீங்களா ஷாம்ல பாத்தீங்கன்னா என்ன செய்ய கிடையாது, ஸல்லல்லாஹு கேள்வி கேட்கல. கேட்ட உடனே பதில் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நோம்ப விட்டுருங்கன்னு சொல்லி தொழுகைக்கு மரணம் வர சொல்லிட்டாங்க. அப்ப இந்த அடிப்படை வச்சு பார்க்கும் பொழுது தூரம் வந்து நமக்கு முக்கியமா ஒண்ணு படல, ரெண்டா வெளியில வரக்கூடிய செய்தி நம்ம என்ன செய்யலாம் தாராளமா எடுத்துக்கிறாங்க தெரிய வருது. இன்ஷாஅல்லாஹ் மக்ரிபுக்கு அப்புறம் கண்டிப்பா மக்ரிப் எத்தனை மணிக்கு இருக்கும்? 6:20 6:20 முடிச்சிருங்க. இல்ல இன்னும் நேரம் இல்ல, 6:05 ஆயிட்டு, 5 நிமிஷம். ஆமா முடியாது, முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு நீங்க ரெண்டாவது அமர்வு எத்தனை மணிக்கு? நீங்க ஜம்மு கசர் பண்ணீங்க இல்லையா, ஜம்மு கசர் பண்ணீங்க 7 மணிக்கு. சரி 7 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் 7 மணிக்கு இந்த இரண்டாவது அமர்வு ஆரம்பமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, விவாதம் ஆரம்பமாகும் நேரம் ஆகிக் கொண்டிருக்கிறது. கீழே இடமில்லாத சகோதரர்கள் மாடியில் டிவி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, அங்கே சென்று அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த டைம் அதை பார்த்துக்கோ, அதான் பெஸ்ட். ஒரு சின்ன இது முதல்ல இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறேன், எனக்கு முதல் அனுபவம் இது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி, இது போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாமெல்லாம் ரெண்டாவது அமர்வில் உட்காந்துருக்கோம், இந்த விவாதத்தினுடைய ரெண்டாவது அமர்வில். முதல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு
அறிமுகம் கொடுத்துருக்கணும், யார் யாரெல்லாம் பங்கு பெறுறாங்கிறது. எனக்கு முதல் அனுபவம், நான் இந்த மாதிரி தலைமை பொறுப்பெல்லாம் வைத்ததில்லை, அதனால நான் மறந்துட்டேன். ஆகவே ஒவ்வொருவரும் அவங்கவுங்க அறிமுகத்தை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்கவுங்க எப்படி என்ன? ஆமா, அதுவும் சார் தான். நான் முஸ்தபா ஹசன், எனக்கு சொந்த ஊர் ஏர்வாடி, தொழில் செய்கிறேன் பாம்பேல. என்னுடைய பேர் ஜெயினுலாபுதீன், சொந்த ஊர் தொண்டி, இருக்கிறது சென்னையில். என் பேர் சையத் இப்ராஹிம், மேலப்பாளையம் ஊருக்கு, அலுமுபீனில் துணை ஆசிரியர். என்னுடைய பேர் கே எஸ் அப்துல் ரஹ்மான், சொந்த ஊர் கடையநல்லூர், டிஷர்ட் பனி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் எம்ஐ முகமது சுலைமான், முஸ்லீம் பெண்மனுடைய ஆசிரியராக இருக்கிறேன். இப்பொழுது கடையநல்லூரிலும் பணியாற்றி வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் சைஃபுல்லா, சொந்த ஊர் கடையநல்லூர். கடையநல்லூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய கல்லூரியினுடைய முதல்வரும் தலைவருமாக இருக்கிறேன். என் பேர் கலீல் ரசூல், சொந்த ஊர் கீழக்கரை, இருக்கிறது மெட்ராஸில், அங்கே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் எம்எஸ் சையத் சுலைமான், சொந்த ஊர் தென்காசி, மேலப்பாளையம் அலி இர்ஷாத் மர்சாவின் ஆசிரியராக இருக்கிறேன். KF நிஜாமுத்தீன், சொந்த ஊர் மேலப்பாளையம், துபாயில் பணி செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் நசீர் அகமது, எனது சொந்த ஊர் கும்பகோணம். இங்கே இந்த பள்ளியில் இமாமாகவும் மதரசாவினுடைய தௌஹீத் மதரசாவினுடைய ஆசிரியராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பெயர் சைஃபுல்லா, கோயம்புத்தூரில் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கேன். எனக்கு சொந்த ஊர் ஏர்வாடி. அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு சொந்த ஊர் ஏர்வாடி, திருநெல்வேலியில் தொழில் பண்ணிட்டு இருக்கோம். பேர் சொல்ல. முகமது நசீர் என் பேர். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர், வேறு கிளம்பி தௌஹீது பள்ளிவாசலில் இமாமாக இருக்கிறேன். பேர் ஜே முகமது யாசின். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் பி முகமது சிராஜுதீன், ஏர்வாடி தௌஹீத் ஜமாத் தலைவராக இருக்கிறேன். என்னுடைய பேர் அலி மணிக் கான், லட்சதீவில் மினிகோய் தீப் சொந்த ஊர், கேரளாவில் ஹிஜ்ரா கமிட்டி ஆஃப் இந்தியாவுடைய அட்வைசராக இப்போ இருந்துட்டு இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் அப்துல் காதிர், சொந்த ஊர் உத்தமபாளையம், மதுரையில் இஸ்லாமிய பிரச்சார பணியை மேற்கொண்டு கொண்டிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் அபு அப்துல்லா, எனது சொந்த ஊர் உடன்குடி, திருச்சியில் நஜாத் என்ஜினியர்ஸ் என்ற கடையும் ஏஷியன் கம்ப்யூட்டர் ஆஃப்செட் பிரிண்டர்ஸ் என்ற பிரஸும் இருக்கின்றது. அந்நஜாத்தினுடைய ஆசிரியராக இருக்கின்றேன். ரெண்டாவது அமர்வு ஆர்வமாகிறது. இப்போ சிராஜுதீன் ஒரு ஹதீஸை எடுத்து வச்சாங்க. அதுக்கு மறுப்பாக இப்போ அப்துல் கசார், அது அவங்க தரப்புல, சிராஜனுடைய தரப்புல அப்துல் காதர் உமரி அவர்கள் எடுத்து வச்சாங்க. அதுக்கு பதிலாக என்ன, அதுக்கு பதிலாக மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு சகோதரர் ஜெயினுலாபுதீன் உலவி அவர்கள் சைட்ல இருந்து. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்முடைய அப்துல் காதர் உமரி அவர்கள் அந்த ஹதீஸை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால விஞ்ஞானத்தை எல்லாம் சொல்றாங்க, இது தலைப்புக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு மறுப்பு தெரிவித்தார். அதாவது நம்ம ஒப்பந்தத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னா, பிறையை நிரூபிப்பதற்கு விஞ்ஞானத்தை பேசக்கூடாது. ஒரு வாத பிரதிவாதங்கள் வரும் பொழுது விஞ்ஞான வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பல வார்த்தைகள் வரும். ஒரு பிறையை நிரூபிப்பதற்கு விஞ்ஞானத்தை என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. அப்படிதான் ஒப்பந்தம் இருக்கு. நான் சொல்லி முடிச்சப்ப நீங்க சொல்லுங்களேன். ஆக விஞ்ஞானத்தை சொல்றதுங்கிறது எப்படின்னா, அதாவது 24 மணி நேரம் வரும்னு சொன்ன சகோதரர் அபு அப்துல்லா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஜெயினுலாபுதீன் அவங்க உங்க கருத்துப்படி 13 மணி நேரம் தான் வரும் அப்படி அவங்க சொன்னதுனால அதுக்கு விளக்க வேண்டிங்கிறதுக்காக இந்த ஸ்லேட்ல எழுதி கேட்டு 13 முறை இப்படி ஒரு சிக்கல் வரும், ஆகையினால் நீங்க சொல்றது சரியில்லை அப்படிங்கிறதுக்காக அதை சொல்ல வேண்டியது வந்தது. இதனால இது விஞ்ஞானத்தை வச்சுட்டு நம்ம பெரிய நிரூபிக்கிறது அதை சொல்லலை. சில பேச்சுக்கள் ஒரு திடீர்னு ஒரு ஹதீஸை நீங்க கேட்குறீங்க, இந்த கம்ப்யூட்டர் அந்த ஹதீஸ் எடுத்தான்னு கேட்கிறேன், கம்ப்யூட்டர் விஞ்ஞானம் தாங்க, விஞ்ஞானத்தை எடுத்தான்னு சொல்லக்கூடாது. அதாவது பிறையை நிரூபிப்பதற்காக விஞ்ஞானத்தை கொண்டு வர மாட்டோம், கொண்டு வரக்கூடாது இன்றைய பேச ஒப்பந்தத்தில்.
அதனால விஞ்ஞானம் என்ன, விஞ்ஞானம்ங்கிற பேச்சு வரும், பல பேச்சுக்கள் வரும். திருச்சின்னு கூட ஒரு பேச்சு வந்துச்சு, ஏன் இந்த தலைப்புல ஏன் திருச்சிங்கிற வார்த்தை வந்து கேட்கக்கூடாது. ஏன்னா அதை வச்சு நிரூபிக்க முடியாது. விஞ்ஞானத்தை வச்சு நீங்க நிரூபிச்சு அதை பேசக்கூடாது. அதான் நம்முடைய அவருடைய முதல் மறுப்புக்குள்ள பதில். அதுக்கடுத்து ஒரு ஹதீஸ் எடுத்து வச்சாங்க. ஹதீஸ் வழக்கப்பா அவங்க ஒரு ஹதீஸை வந்து ஆதாரமா எடுத்து வச்சாங்க. அந்த ஹதீஸ் தான் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம். இந்த ஹதீஸ் வந்து ரெண்டு தரப்புக்கும் ரொம்ப முக்கியமான ஆதாரமா இருக்கிறதுனால அந்த ஹதீஸை எடுத்து வச்சதோட இடைவேளை வந்துருச்சு. இது இந்த ஹதீஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஆதாரமா இருக்கிற மக்கள் மனசுல இது பதியணும். இந்த டேப் எல்லாம் பிடிக்கிறாங்க, இது காலகாலத்துக்கும் மக்கள் மத்தியில் இருக்கணுங்கிறதுனால நான் மீண்டும் அவங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த ஹதீஸ வாதங்கள் எல்லாம் பிறகு வச்சுக்கிறோம். நம்ம இந்த ஹதீஸ முழுமையா நீங்க வாசிச்சு விட்டு அதுக்கு அர்த்தம் மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா மக்கள் மனசுல பதியும். இப்ப அர்த்தத்தை மட்டும் வச்சுட்டீங்கன்னா மக்கள் மனசுல பதியுங்கிறதுனால அந்த ஹதீஸ மூலத்தை சொல்லி அர்த்தத்தை மட்டும் செய்யுங்க. மக்கள் மனசுல பதியணுங்கிற காரணத்துக்காக அது ஒவ்வொரு வாசகங்களும் அரபி வாசகத்தை ஒண்ணுன்னா படிச்சு அதுக்குள்ள நேரடி பொருளை செய்யுமாறு அன்புடன் கேட்டு. அன்பு சகோதரர்களே, இப்ப பேசிய விஷயங்கள்ல வந்து சில முரண்பாடுகளை நான் அவதானிக்கிறேன். அதாவது இந்த பிறை விஷயத்தை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி விஞ்ஞானத்தை எடுக்கக்கூடாதுங்கிறது ஒப்பந்தம், அதனால அது பேசக்கூடாது அப்படின்னு வந்தது. நான் முதல்ல வந்து ருஹியத்துங்கக்கூடிய விஷயத்துல என்னென்ன பொருள் இருக்குன்னு தான் சொன்னேன். அதை தான் விஞ்ஞானம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அமாவாசைங்கிற ஒரு வார்த்தையை சொன்னா தவறுதல உபயோகம் பண்ணா தவறு தான், அதை ஒத்துக்கிட்டேன். ஆனா இரவு பகல் 24 மணி நேரம் அதுக்குள்ளதான் பெற வித்தியாசப்படணுங்கிறதுக்காக வேண்டி சகோதரர் ஜெயின்லாப்தி அவர்கள் வந்து சிலேட் எடுத்து பூமி உருண்டைங்கிறத போட்டு நிலைநாட்ட போனார். இதை வந்து பிற விஷயத்தை நிரூபிக்கிறது, அப்துல் ரஹ்மான் அதை நிரூபிக்கிறது இல்லைங்கிற. அப்ப இதுல உண்மையில அவர் விஞ்ஞானத்துக்கு போயிட்டாரு. நான் தடுக்கல. ஏன் தடுக்கலன்னு சொன்னா நான் அந்த நிலையில இல்லை. சத்தியம் எந்த ரூபத்தில் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில தான் நம்ம இருக்கிறோம். ஆனா இப்போ இவங்க அந்த ஒப்பந்தம் போட்டிருக்கறதுனால அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஒப்பந்தப்படியே பேசணும், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனா உண்மையிலேயே அவரு சரியான ஒரு இதா இருந்துச்சு சொன்னா அந்த அந்த இதை எடுத்துக்க கூடாது. விஞ்ஞான இதுக்கு எடுக்கப்படாதுன்னா அந்த பூமி உருண்டையை போட்டு இதெல்லாம் காட்டி அதெல்லாம் வரக்கூடாது. அது விஞ்ஞான அடிப்படையில் தான் நிரூபிக்கிறதுக்கு முற்படுறாரு. அதை ஒண்ணு. அப்ப அவங்களும் விஞ்ஞானத்துல போகக்கூடாது, நாமளும் போகக்கூடாது. அதுல உறுதியா இருந்தா அந்த மாதிரி செய்யலாம். ஒண்ணு. ரெண்டாவது, ஹலீல் ரசூல் வந்து ஒரு உதாரணத்தை சொல்லி சிரிக்க வச்சார். ஆனா உண்மையிலேயே வந்து அந்த உதாரணத்தை அவர் சல்லியா சொல்லியிருந்தா நான் பாராட்டி இருப்பேன். அதாவது இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா, அதாவது நமக்கு மேற்கே இருக்கிறவங்க பிற பார்த்தவங்க கடந்து வந்தவங்களுக்கு செய்தி சொல்றதுதான். அவங்களுக்கு கிழக்கே இருக்கிறவங்களுக்கு இனிமேல் வரக்கூறவங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி இல்ல அது. உதாரணமா அந்த உதாரணப்படியே நம்ம எடுக்கிறதா எப்படின்னு சொன்னா, திருச்சியில வந்து இறங்க வேண்டிய ஒருத்தர் திருச்சியில இறங்காம திண்டுக்கல் போயிட்டாரு. அடுத்த ட்ரெயின்ல வர திருச்சியில இறங்கி செல்போன்ல கூப்பிடுறாரு, இந்த மாதிரி நான் திருச்சியில இறங்கிட்டேன் எங்க இருக்கேன்னு கேட்கிறாரு. இல்ல நான் திண்டுக்கல்ல இருக்கேன்னு சொல்றாரு. அது தப்புன்னு தான் நாங்க சொல்றோம். மற்றபடி விழுப்புரத்திலேயோ அல்லது இங்கே இருந்துகிட்டு நானும் வரலன்னு சொல்ற சமாச்சாரத்தை நம்ம சொல்லல, கடந்து போனவருக்கு சொல்லப்படுற சமாச்சாரம். அப்ப அந்த உதாரணத்தையே மாற்றமா சொல்லி அவரு மக்களை சிரிக்க வச்சார். நம்ம சொல்றது வந்து கடந்து போயிட்டா தவறுங்கிற. திருச்சியில வந்து இறங்குறது முன்னால ட்ரெயின்ல போனவருக்கு சொல்லும் பொழுது இல்ல நான் கடந்து வந்துட்டேன்னு சொன்னா அது தவறு, உடனே அந்த இடத்துல இறங்கணும், இறங்கி அதுக்குள்ள பரிகாரம் பார்க்கமே இல்லாம இல்ல நான் கடந்துட்டா அதனால போய்கிட்டு இருப்பேன் சொல்றது தப்புங்கிற இடத்துல தான் நம்ம சொல்றது. அதனால அதுவும் அவங்க எடுத்து வச்ச இது உதாரண தவறு. அந்த அடிப்படையில இப்ப நீங்க ஒப்பந்த அடிப்படையில் பேசுறதா இருந்தா எந்த காரணத்தை முன்னிட்டும் விஞ்ஞான அடிப்படையில் எதையுமே நீங்க எடுக்கக்கூடாது. எடுக்காத முறையில வெறும் ஹதீஸ் குரான் இதை மட்டும் வச்சு உங்களோட வாதத்தில் நிலைநாட்டுங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்களும் அப்படியே பாது முடியல. அவங்க பேசுறாங்க. இல்ல இருக்கட்டும், அவங்க பேசுறாங்க. நீங்க ஹதீஸ் அது இன்னும் 5 நிமிஷம் இருக்கேன். ஹதீஸ் வாசிக்க நீங்க டைம் கொடுத்தீங்களா? இல்ல அந்த ஹதீஸ் வாசிக்கிறாங்க அவங்க. இல்ல ஹதீஸ் வாசிச்சோன்னா நீங்க ரெண்டுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்களேன். ரெண்டுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்க. ஹதீஸ் அது ரெண்டும் சேர்ந்து நீங்க பதில் சொல்லலாம்ல. டைம் ஹதீஸை நீங்க ஒழுங்காட்டு அரபில வாசிச்சுட்டு அதுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு என்னங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அதாவது இப்ப இப்னு மாஜாஹ் உள்ள ஹதீஸை வாசிக்கிறோம் நம்ம. உகுமி அலைனா ஹிலாலு ஷவ்வால் ஃபஅஸ்பஹ்னா சியாமன் ஃபஜாஅ ரக்பும் மின் ஆகிரி நஹார் ஃபஷஹிது இன்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹும் ராவுல் ஹிலால பில் அம்ஸ் ஃபஅமரஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுஃப்திரு வஅன் யخرجوا இலா ஈதிஹிம் மினல் கத்
இந்த வாசகத்துல ஒரு ஹதீஸ். இதுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு சொல்லிடுங்க.